நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இது என்னுடைய 678வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமாக நம்ம ஸ்ரீ வித்யா உபாசனா சொல்கிறோம். இதில் எப்படி எளிமையாக பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. இந்த ஸ்ரீ வித்யா உபாசனை சொல்லும்போது நிறைய பேர் நிறைய தப்புகள் பண்ணுறா. அதனால் அவளுக்கு பாதகம் ஏற்பட்டுறது. ஸோ பாதகம் வரக்கூடாது. அதனால தான் நம்ம பெரியவாள்லாம் நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் இது சொல்லும்போது, இப்போ மற்றவா இந்த ஆன்மீக நாட்டம் உள்ளாதவா கமெண்ட் அடிக்கலாம், அது வேறு. ஆனால் எந்த ஒரு செயலும் செய்யும்போது அதுக்கு நன்மை ஏற்படணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி செய்யணும்னா என்னெல்லாம் செய்யணும்? இதில் உமா மகேஸ்வர சம்பாதம்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது முன்னாடி சொல்லியிருக்கேன், ஸ்ரீவித்யான்னு சொன்னால வாமாச்சாரம் நார்த் இந்தியா. அதில் பஞ்சமகாரம் யூஸ் பண்ணுவாங்க. மாமிசம், மது, செக்ஸு, மைதுனம் பேர். மாமிசம், மது, மைதுனம் 3 ஆயிடுத்த. முத்திரை, மச்சம், மீன். ஸோ பஞ்சமகாரம் பேர். அது அவா மந்திரத்துக்கு வரும். நம்ம சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சமயாச்சாரம், அது வேதிக் நெறியை வச்சுருக்கு. அதெல்லாம் அதில் இங்கே அலோடு கிடையாது. சில பேர் அதையே எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறா. எனக்கு கூட தெரிஞ்ச ஃபேமிலி மாதவரத்தில் வந்த காலத்தில் அவள் சகோதரி சொல்லுவாள், நாங்கள்லாம் கூட இந்த ரம் பிஸ்கி வாங்கினது அம்பாளுக்கு படைப்போங்குவாள். அது கௌலாச்சாரம் வாமாச்சாரம் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் அது பயணம். நம்ம மதுனாலே தேன் தான். நம்ம இதில் நல்லா பிடிச்சிடுவோம். மது மது மதுன்னு சொல்லிட்டு தேனை விடுவா. ஹோமத்துலேயே மதுவை விட மாட்டாள். நல்லா பிடிச்சிடுவோம். இதில் கௌலாச்சாரம் கிட்டத்தட்ட அது வாமாச்சாரம் மட்டும்தான். மச் டிஃபரன்ஸ் இருக்காது அதில். ஸோ அதில் குலார்ணவ தந்திரம்ன்ற நூல் மோஸ்ட்லி 98% கௌலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான். அதில் பரமேஸ்வரனை சொல்கிறார். இது ராஜராஜேஸ்வரி கோவில், நங்கந்தூர் சர்வமங்கலா ராஜராஜேஸ்வரி பீடத்தில் இந்த குலார்ணவ தந்திரத்தை ஸ்ரீ ராமலிங்கம் அப்படின்றவர் இந்த மூலத்தை எடுத்து ராமலிங்கம்ன்றவர் தான் தமிழாக்கம் பண்ணியிருக்கார். ரொம்ப பியூட்டிஃபுல். வாங்கி படித்தாங்க. அதை இது இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் 700 சார்ஜ் பண்ணுறா. ப்ரைஸே மென்ஷன் பண்ணல. அதில் பெரிய புக்கு, ஒர்த்து பையிங் இது. பட் சமயாச்சாரத்தில், அதாவது வேதிக் நேரில் வர வாழ்க்கை தேவையில்லை. பட் சின்ஸ் ஐ யூஸ் டு கோ த்ரூ எவ்ரிதிங், படிப்பேன் நான் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. வாட் இட் சேஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு டிபேட்டில் நம்ம இருக்கணும்னா நம்ம அன்லஸ் அதர்வைஸ் வி நோ த அதர் திங், நம்ம வி கேனாட் டாக். நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ இந்த குலார்ணவ தந்திரத்தில் சொல்லியிருக்கு. மிச்சம் இதில் ருத்ரயாமலம் இருக்குது. ருத்ரயாமலத்துலேயும் பார்வதி பரமேஸ்வரா அது சம்பாதம் தான். ஸோ அதுலேயும் சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு நேற்று நினைக்கிறேன், ஆனந்த ஹரியன் சொல்லி மாமா பார்த்துட்டாளான்னு கேட்டான். இப்போ சாயந்தரம் ஃபோன் பண்ணி, இல்லைப்பா பார்க்குறேன். இப்போ இதுக்கெல்லாம் போய்ட்டு மத்தியானம் படுத்து தான் அடிச்சு போட்ட மாதிரி ஆகிடுத்து. வெயிலில் போயிட்டு இருந்தாலும் தாங்க முடியல. வருமா இதில் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. இட்ஸ் நாட் கனெக்ட் வித் சப்ஜெக்ட். வரும்போது அடையார் ஆனந்த பவன் அங்கே இருக்குது. இங்கே டோல்கேட்டில் ரெடியூஸ் தாண்டி வர இடத்துல அங்கே போய் அந்த அப்ரோச் ரோடே கஷ்டம். யூட்டர்ன் போயிட்டு 2-3 கிலோமீட்டர் போயிட்டு தான் வரணும். ஸோ பண்ணால் மணி 11:30 மணிக்கு ஐ ரீச் தேர். நான், டிரைவர், என்னுடைய கேப்டக்கர் பவர் இருக்கார் பாபுண்டு, என்னோடய சிஷ்ய பையன். அவனை சார் இட்லி தோசையெல்லாம் இருக்குன்றான். இன்னே லூஸ் ஆகி இப்போ டைம் பையன் 11:30 மணி ஆச்சுன்னா 12 மணிக்காக சாப்பாடு போடுவான்றான். ஆனந்த அடையாளம் அந்த பவனில். ஏன்னா பைத்தியாத்திர மாதிரி சரவண பவன்லாம் பாரு, மழைவெல்லாம் கொண்டு போய் பாரு. எல்லா இடத்துலையும் உடன்ஸ்லேயே 10 மணிக்கு ஆரம்பிச்சிடுறா. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி, சார் வெயிட் பண்ணுங்க சொல்லி அப்புறம் 11:45 கொண்டு போட்டான் சாப்பாடு. கரண்ட்டு ஜெனரேட்டர் வச்சுருக்கா, ஏசி போட மாட்டேன்றா. இதெல்லாம் டிஃபென்ஸ். அடையாளம் அந்த பவனில் இஃப் சம்படி சீஸ் ஆடியோ ஆர் வீடியோ, தே ஷுட் டேக் கரெக்ட் ஆக்ஷன். இப்போ சொல்லுங்க அவங்ககிட்ட. அதே மாதிரி இந்த 2 எண்ட்லேயும் போர்டு வைக்கணும், எங்கே டேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு வரத்துக்கு. இல்லைன்னா அன்னெசரிலி ஹோட்டல் கோ த்ரூ 3 or 4 கிலோமீட்டர்ஸ். போகிறதுக்கு 3 கிலோமீட்டர், வரத்துக்கு 3 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் வேஸ்ட் ஆகும். இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி இதை பார்க்கக்கூடிய ஸ்ரீவித்யா சப்ஜெக்டை திரும்ப 676வது வீடியோ சின்ன காமனத்தை பற்றி, இங்கே ஏழறிஞர் மனை பற்றி பேசியிருக்கு. அதில் கீர்த்திவாசன் அந்த சிவாச்சாரியா பையன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னான் அந்த பையன். ஸோ அவன் சிரமமாக இருக்க மிரர் இமேஜ் நமக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது,
நாங்கள் அனுப்புகிற உங்களுக்கு ஃபோட்டோ தான் அவன் அமிச்சான். இந்த 108 ஈஸ்வரர் அப்படின்னு பேர். அஷ்டோத்திர ஈஸ்வரர், அஷ்டோத்திரவல்லி. அது ரெண்டு. அதுக்கு முன்னாடியே அகஸ்தியர் வரத்துக்கு முன்னாடியே ரெண்டு சிவன் அம்பாள் இருக்குங்க. அது வந்து சதுர்வேத புரீஸ்வரர், சதுர்வேத மங்கலம் ஒரு அந்த ஊர் பேர் ஒரிஜினலா. சார் சதுர்வேத புரீஸ்வரர் சிவகாமி அம்பாள் பேர். அது ஓல்டு. அது அனுப்பல. இது ரெண்டு தான் அமிச்சா அமைக்கிறேன். இது அகஸ்தியரால் 108 லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த 108 ஒன்றான லிங்கம். அது அது பிள்ளையார் ஆச்சுன்னா இது அதனால் அகஸ்தியால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் 108 ஈஸ்வரர். பெரிய பிரம்மா பெருசாக இருக்குது. 10 கார் வாங்கி கொடுத்தா தான் கட்ட முடியும் சாமிக்கு. நான் காலையில் மூலஸ்தானம் எடுக்கக்கூடாதுன்ட்டேன், நடக்கலை. நம்மளாம் இதுக்கு ப்ராப்ளம் உண்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி உயரம் இருக்குது. அஷ்டோத்திரவல்லியும் பேர் அம்பாள் பேர். இந்த அம்பாள் அம்சாலே ஃபோட்டோ. அது மிரர் இமேஜ் தான். சரிப்பா, இதை காமிச்சு நான் இப்போ வந்து இன்றைக்கி என்ன பேச போகிறானுங்க. அதாவது இன்னைக்கு பேசக்கூடிய டாப்பிக்கே வந்து வித்தியாசமாக இருந்தது. அதாவது வாழ்க்கையில் ஸ்ரீவித்யா என்ன மாற்றம் செய்யும், ஹவு ஸ்ரீவித்யா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யுவர் டெய்லி லைஃப். அதான் டாபிக் இப்போ பேசக்கூடியது. ஸ்ரீவித்யான்றோம். ஸ்ரீவித்யாவில் என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸு? இப்போ முருகருக்கு போகிறா, முருகர் மாநாடு நடக்கிறது, என்னென்ன நடக்கிறது. ஸோ அதிலே 1008 டிஸ்பியூட் வேறு இருக்குது. இவா வந்து இவா பண்ணுற, யார் பண்ணுற, அது பாலிட்டிக்ஸ் நம்ம வேண்டாம். பட் ஸ்டில் ஸ்ரீவித்யான்ற கான்செப்டில் ஸ்ரீவித்யா அடாப்ட் பண்ணால் வாழ்க்கையில் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஒன் கேன் டிரைவ், அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ரீவித்யா என்பது வெறும் பூஜை முறையோ மந்திர ஜபமோ மட்டும் இல்லை. இது ஒரு நெறியான வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறையே ஸ்ரீவித்யா மாறிடுறதுன்ற இந்த வழி நம் வாழ்க்கையில் மனநிலையும் பார்வையும் மெதுவாக மாற்றம் செய்யும். ஸ்லோவாக தான் மேக் சேஞ்சஸ். இது எடுத்தவன் கவுத்தவன் பார்க்க முடியாது. ஸ்லோலி மனம் சேஞ்ச் தான். பாருங்களேன், நமக்கு சிலவே பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு என்ன சொல்கிறதுன்னா அவளுக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட் உண்டோ அதே பேச சொல்லணும். நம்மள அன்றைக்கி இது பண்ணியே, இன்றைக்கி இது பண்ணியே சொல்கிறோம். ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவள் ப்ளஸ் பாயிண்ட்லாம் பேசலாம். அவள் நல்லபடியாக கை சுத்தமானவோ, அவள் முன்னே வேலை பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்மளே சப்போர்ட் பண்ணுறோம். அதை ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வரணும் மனுஷனுக்கு. எப்படி பண்ணால் ஸ்ரீவித்யாவில் தான் வரும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஸ்ரீவித்யன்னு சொல்கிறது அம்பாளை குறித்து பண்ணும்போது என்ன, இந்த தாய்மை உணர்ச்சி மேலே வந்துடும். யாராவது வந்திருக்கானே, காஃபி சாப்பிட்றல, எப்போ சாப்பிட்றது, காத்தால டிஃபன் சாப்பிட்றல, இல்லை மத்தியானம் இருந்து சாப்பிட்டுட்டு போகிறல, நான் இப்போ பண்ணி வச்சுட்டேன். காரைக்காலம்பியார இந்த புனிதபதியை பார்க்குறதுக்கு இப்போ ஈஸ்வரன் சிவனடியார் வர மத்தியானம் வேலை ஒன்று சமைச்சிட்ருக்காவோ, சாதம் பொங்கிட்டா மிச்சம் எதுவும் இல்லை. அவன் சொல்கிறேன், தயிர் இருக்குது, சாதம் இருக்கு, மாம்பழம் இருக்குது, நான் போடுறேன். பரவாயில்லம்மா, அது போடு, எனக்கு பரவாயில்ல, குழம்பு ரசம் கறியில் பின்னாடி பார்த்துக்கலான்ற சிவனடியார். சரி, சாதம் போட்டு தயிர் சாதத்தை போடுறா காரைக்கிழமையா. ஜஸ்ட் இமேஜின். அந்த எண்ணம் வரணும் மனசு, முதல்ல போடணும்னு ஒரு எண்ணம் வரணும். இது வந்து ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அந்த மாதிரி வரும்போது தான் வந்து நல்லதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில். நம்ம அந்த குழந்தை பாம்பு கஷ்டப்படுறது பார்த்துட்டு நிறைய திங்ஸ் கொடுத்து அனுப்பு, அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த பேக்கு கொடுத்து அனுப்பு, ஸ்கூல் போகும்போது போட்டோம். வாட்டர் பாட்டில் இருக்குது, எத்தனை வெசல் பாட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு அவனுக்கு கொடுத்து அனுப்பு. அதே மாதிரி டிஃபன் பாக்ஸு பார்த்து குழந்தையெல்லாம் பெருசாக எடுத்து காலேஜ் போயிடுத்து டிஃபன் பாக்ஸ் யாரும் எடுத்து போக மாட்டேன்றா. இந்த குழந்தையா டிஃபன் பாக்ஸு காத்தால் 2 கிட்டே எடுத்து போகும் அப்படின்னு இந்த கொடுக்குற மனப்பான்மை, இந்த தாய்மை மனப்பான்மை வளரும் ஸ்ரீவித்யனால். மனம் அமைதியாகிறது. யதா மனஸ்தோ பூஜா, குலாரம தந்திரம் சொல்றது. யதா மனஸ்ததா பூஜா அப்படின்னா ஸ்ரீவித்யா வழிபாட்டை சின்ன முறையில் செய்தால் கூட நம்ம மனசு அமைதி அடையும். நம்ம வந்து அலையிறது மனசு, இது நடக்கலையா இது நடக்கலையான்னு. இந்த ஸ்ரீவித்யா பூஜையில் வரும்போது அது வந்து கொஞ்சம் சாந்தமாயிடுறது. நம்ம ஜெபம் செய்கிறது, நம்ம தியானம் முடிந்ததும் மனசுக்குள்ள ஒரு சாந்தி நிச்சயமாக இருக்கும். இந்த உமா பாலசுப்ரமணியம் சொல்லுவோம், தூத்துக்குடியிலேருந்து நான் இது ஆரம்பிச்சது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குமா,
சந்தோஷம் இல்லையம்மா நான் வேறு சொல்ல முடியும் நம்ம. ஷோ ஷீ இஸ் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அதுதான் மெயின். அது அடுத்ததாக வாழ்க்கையை சமாளிக்க திறமை வரும். அது ஆத்துக்காரி திடீர் ஜாபு போயிடுதுன்னு ஒருத்தர் ராத்தில் அப்படியே பங்காயிடுவோம் ஆம்பளை. அப்போ பொண்டாட்டி வந்தால் சொல்லணும், கவலைப்படாதவங்க, நான் ஒரு சேவிங்ஸ் வச்சுருக்கேன், இந்த 1 or 2 months வரைக்கும் நீங்கள் எப்படியா ட்ரை பண்ணி புது ஜாபுக்கு போகிறது பாருங்க. அந்த மாதிரி ஒரு தைரியம் கொடுக்குற மனசு வரும். இந்த ஸ்ரீவித்யா ஃபாலோ பண்ணும்போது தான் வரும். அது உண்மையாகவே ஐ வாண்ட் டு ஷேர். ஒரு மாமா சொன்னார், மாமா நீங்கள் சொல்லும்போதெல்லாம் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லுங்க. when I was got retired from TAFE 2012 December, I got retired end of December. அப்போ ஐ வாஸ் டிராயிங் 1 lakh 2012 1 லட்ச ரூபா சம்பளம் எனக்கு. ஸோ 13 வருஷம் ஆகிடுது. நாராயணசாமி எங்கள் உடனே நம்ம எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காதுடா உனக்கு. இவங்க உன் முன்னாடி சம்பாதிக்கிறா இருக்க, 3 வேளை போச்சா சாப்பிட்றேன், இப்போ சொந்த வீடு இருக்கா இருக்குது, உடுக்கு துணி இருக்கா இருக்குது, வேறு எதுக்கு திருப்பி வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். 60 வயசு ஆயிடுச்சு, 62 வயசு பிறந்தாச்சு எனக்குன்னு. பேசாமல் இரு அப்படின்னா அவள் ஏதாவது அவள் எஸ்ஐட் எல்லாம் கூப்பிட்டா போ அப்படின்னார். அம்மா கூப்பிடவும் இல்லை, நான் போகவும் இல்லை, அது வேறு. ஆனால் அந்த 2 மாதத்தில் எனக்கு பயம் வந்துட்டு மனசில். ஏன்னா உடம்புடைய உபாதைகள்லாம் அப்புறம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பிரச்சனையும் உடம்புல அப்போ தான் வந்து 60 வயசுலாம் வந்தது எனக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ நான் எப்படி சமாளிக்க போகிறேன்ற அது வரைக்கும் என் ஒய்ஃபு கிட்ட நம்ம பணத்தை கேட்டதே கிடையாது. நான் தான் மேனேஜ் பண்ணியிருந்தேன் எல்லாத்தையுமே, என் சேலரி விஷயத்து. ஸோ ஆஃப்டர் ஹர் டெத்து டூரிங் தி இயர் 2020 அப்போ தான் அவள் சேலரியே எனக்கு தெரியும். எனக்கு பென்ஷனுக்காக ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம்க்காக நான் கொடுக்கும்போது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, புரியணும் ஜனங்களுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் என்ன செய்வேன்? நமக்கு வேறு எக்ஸாஷன் கொடுத்தவன் ஸ்ரீமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் எங்கள் ஓனர், சச்ச கைண்ட் லேடி. ராஜாவுக்கு எக்ஸாஷன் தரவே யாரும் ரெக்கமெண்டில். ஸோ இவர்கிட்ட வந்து அவர் வந்து 6 மாதம் கொடுப்பாட, 6 மாதத்துக்கு உண்டான சேலரி எவ்வளோன்னா 5 லட்ச ரூபா ஆகுதுன்னா அதை கூட கொடுத்துட்டா தனியாக எனக்கு கொடுத்தாலும். இது செக்கு தான் கொடுத்தேன். இதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? சரி 13 வருஷம் ஓடிடுது. எப்படி ஓடுறது நான் நினச்சி பார்த்தேன். ஸோ நம்மளால் வந்து அன்னெசரி யூஸ் பண்ணிச்சா கட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி இதோட ஏன் பண்ண சைவாஸ் கன்சல்டன்ட் நான் தனியாக வந்து சில சப்ளைஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், நான் அட்வைஸ் எல்லாம் கொடுப்பேன் நான். ஸோ அது வந்து ஒரு 1 or 2 years ஓடித்து. கம்பெனி விட்டு நின்று பிறகு யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது போயிடுது. அப்புறமா என்னென்னா அது சரி இந்த மாதிரியே ஓடி அப்புறமா இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்தது, அந்த ஹவுஸ் ரெண்ட் வந்து ஓடி லைஃப் இஸ் செத்தாக ஆகிண்டு. இப்போ நிறைய சிஷ்யாவெல்லாம் வந்து எனக்கு பணம் அனுப்புகிறேன். இந்த மாமா பூச்சைக்கு வச்சுக்கோங்க, பூக்கு வச்சுக்கோங்க, பாலுக்கு வச்சுக்கோண்டு 1000 2000 5000 அனுப்புகிறேன் எனக்கு. ஸோ அதெல்லாம் அந்த 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 பூஜா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். நான் எனக்கு எடுத்துக்கவே மாட்டேன், தொடவே மாட்டாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மனோநிலையை, அந்த தைரியமான மனோநிலையை மனுஷாளுக்கு கொடுக்கறது. தைரியம் இருந்தால் தான் வந்து நமக்கு பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து பயமும் பதட்டமின்றி உள்ளார்ந்த நிம்மதிக்கு செல்லும். 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, வாழ்க்கையை சமாளிக்க திறமை வரும். சக்தி வினா சம்சாரேன கிஞ்சிதபி சித்தகேத். ருத்ரயாமன தந்திரத்தை சொல்லியிருக்கு. நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகள் இல்லையா, அதற்கு தீர்வு கிடைக்காமலேயே அதை எதிர்கொள்ளும் தைரியம் நமக்குள் உதிக்கிறது. அந்த மாதிரி இதே எதிர்க்க முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். உண்மை. அந்த காலத்தில் வந்து நிறைய புத்தகம் வாங்குவேன், மேக்சின்ஸில் சக்தி பக்தி, அப்புறம் இந்த அம்மன் ஜோதிடம். இப்போ அம்மன் ஜோதிடம் 5 வருஷத்துக்கு 1000 ரூபா கொடுத்தாச்சு. ஸோ பக்தி மட்டும் வச்சுட்ருக்கேன், சக்தி கிட்டலாம் நிறுத்திட்டேன் நான். ஸோ ஒரே தினமலர் ரெண்டுமே வாங்குவேன், தினமலர் மட்டும் வாங்குகிறேன். இப்போ 2 நிறுத்தியாச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மெசேஜ் தெரியணும். என்னதான் ஹிந்து இங்கிலீஷில் இருந்தாலும் தமிழே வருது. நமக்கு வந்து எது தாய்மொழியில் ஈஸியாக படிச்சுடலாம் நம்ம. ஸோ அதனால் தினமலரே வாங்கிட்டு இருக்கேன் அதிகாலத்துலேருந்து. சார் நம்ம இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் குறைச்சிடணும்.
ஸோ நமக்குள்ளே ஒரு தாயாரின் சக்தி இருப்பதை உணர ஆரம்பிக்கின்றோம். அது நம்மை பயமின்றி நிதானமாக வாழ வைக்கிறது. இப்போ கேசவன் திடீர்னு ஒருவர் ராஜா வந்துடுவேன்னுவார். அது பட்டான் பெங்களூரில் இருக்க வேண்டியவர் உறவுக்காரா. அவள் திடீர்னு வந்து இப்போ மனைவி போயிட்டா பானு. அவள் வந்து பானு இண்டஸ்ட்ரியல் சப்ளையர் செக்ஷன் கம்பெனி. அவள் திடீர்னு வந்துட்டான்னா என்ன செய்யுது, நான் இந்த மாதிரி வந்து பண்ணுவேன், அவர் சாப்பாடுக்கு பாட்டில் பண்ணுறது, அந்த தைரியம் வரும். நம்ம தனியாக இருந்தால் கூட சமாளிக்க தைரியம் வரணும். ஸோ அடுத்தது பழைய மனபலிகள் மெதுவாக வரவும். பழைய மனபலிகள் ஏதோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இதுவாக இருக்கும். ஸோ அந்த பலிகள்லாம் மனசை நம்மளை விட்டு போயிடும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக. பாஷ்யாவ பந்த விநாசினி லலிதா சாஸ்திரநாமம் ஸ்ரீவித்யா உபாசனை ஒரு கர்ம ரீதியான சுத்திகரிப்பு. லலிதா சாஸ்திரநாமம் இல்லாமல் ஸ்ரீவித்யா கிடையாது. தயவுசெய்து அதுதான் முட்டிக்கிறார். எல்லாரும் வந்து லலிதா சாஸ்திரநாமத்தை மனப்பாடம் பண்ணுறது பாருங்க, மனநடை பண்ணணும். அடுத்த பாயிண்ட், தாயாரோட நெருக்கம் அதிகமாக தோன்றும். அனுபவம் ஆனந்தம் அனந்தம். அனுபவம் அனந்தம். திரிபுரா ரகசிய பூஜை செய்யும் போது நம் தாயாரை வெளியில் இருக்கிறவளாக மட்டுமில்லை, நம்முள்ள இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். தட் வில் டேக் பிளேஸ். சரி, மாமாட்ட முறையிடணும், பேசணும். நம்ம கீழாத்து மாமாவோட சொல்லுவார், நம்மாட்ட பேசுவேன்வார். பேசுறதான் நம்ம தாயார் இருந்தால் அப்படி பேசுவோம், அந்த மாதிரி பேசணும். பிறருக்கு பரிவு புரிதல் உதவுவது அதிகமாகும். ஸ்ரீவித்யா என்பது அகிலாந்த கோடி லட்சுமி ரூபிணி என்ற லலிதையின் உணர்வை வெளிப்படுத்துகிறது. நமக்கு உள்ளே அமைதி வரும்போது நம் பார்வையும் மாறும். முன்னாடி யாரையாவது குறை சொல்லிவிட்டு இருந்தவரால் இப்போ கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கான மனநிலை வருவதே இந்த வழியின் பெரிய பலன். தாயார் வழி நம் உள்ளே ஒளிவர ஆரம்பிக்கிறது. அதனால் சுருக்கமாக சொன்னால் மன அமைதி, தன்னம்பிக்கை, தாயாரோட தொடர்பு, பழைய வழிகள் விலகும், புதிய பார்வை பிறக்கும். இது எல்லாமே வந்து ஸ்ரீவித்தியை சின்சியராக அடாப்ட் பண்ண நடக்கும்னு சொல்லியிருக்கு. குலாரவ தந்திரம், ருத்ரயாமலம் அதில் தான் சொல்லியிருக்கு. இந்த உதாரணமாக சொல்லணுன்னா, இந்த ரமாலக்ஷ்மணன் இருக்கா, வக்கீலாத்து பொண்ணு. அவள் வந்து எனக்கு யாரும் பாவம், நான் நேரோட பார்த்து கிடையாது, ஃபோட்டோ தான் பார்ப்பேன் எப்பயாவது. நம்ம ரைப்பண்டு லேடி, ரொம்ப கடவுள் பக்தி, அம்பாள் பூஜை சல்தாசம் நம்ம சொல்லாமல் இருக்க மாட்டேன். சிவபக்தி வேறு, எல்லா இதுக்கெல்லாம் படம் இப்போ விஜயேஸ்வரன் கோவில் நான் இது வீடியோ போட்ட உடனே அவள் ஆத்துக்கார பூச நட்சத்திரம் சொல்லி 25,000 செலவழித்து எல்லா பிராமணர்களுக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்து அங்கே சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்த 31ஆம் தேதி போன மாதம் நான் சந்தோஷமாக இருந்தது. அது உங்களால் நடந்தது. நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் அவள் எனக்கு வைத்தீஸ்வரன் கோவில் எனக்கு அனுப்பிச்சது ஜஸ்ட் ஷேடுன்னு. இல்லை மாமா, அது வந்து என் கண் பார்வையில் பட்டு நீங்கள் உந்தினள் அப்படின்னா ஏன் சொல்கிறேன். அந்த பெண்மணி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. அரியத்தொடர் வீடு கட்டத்துக்குலாம் 50,000 ரூபா அமிச்சா. நான் ஐநூறு ரெஸ்பெக்டட் ரட்டால் மேலே ஷெட்டு போடுறதுக்கு ஹர் கான்ட்ரிபியூஷன் அலோன் 50,000 ருபீஸ் அமிச்சா தனியாக. அப்புறம் பூர்ணாபிஷேகத்துக்கு அமிச்சா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஸ்ரீவித்யா இதில் வந்து இந்த தாயார் மனப்பான்மை வந்துடும். அவளுக்கு மற்றவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பெரிய கோடீஸ்வரிகள் சொல்ல முடியாது, நல்ல நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவா. பட் ஸ்டில் அந்த எண்ணம் வரணும் மனசில். வந்து சில பேர் பார்க்குறோம் பேசிட்டே இது எழுபது பூஜை புரஸ்காரம் வந்து சைலண்ட்டாக இல்லை, 100 ரூபா கூட தரது கிடையாது. அந்த மாதிரி மனுஷாலும் இருக்கா. பட் ஐ ஹவ் டு ஹேண்டில் எவரிபடி. ஆனால் இந்த மனப்பான்மை வரணும். அதுதான் உண்மையான ஸ்ரீவித்யா. நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்க கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரணும். இன்றைக்கி அரியத்தில் பார்த்தா எத்தனை பேர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா. கத்தா தேர் எடுக்கும் போது நிறைய பிளேட்டில் நிறைய சாம்பார், ரைஸு, அப்புறம் வந்து பிரியாணி என்னென்னவோ கொடுத்துட்ருக்கா. தயிர் சாதம், வெயில் காலம் வேறு. பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அந்த கிராமத்தை குடியார ஜனங்கள்லாம் அந்த தேரை இழுக்கும்போது சரி, எல்லாரும் பரமூர்த்தீஸ்வரா சொல்லி இழுக்கிறா தேரை. சந்தோஷமாக இருந்தது. தேரை மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் அதுக்காக போயிட்டு வந்து நிற்கிறேன். இது ஆனந்த ஜார்ஜியாலே இந்த ஸ்ரீவித்யா இந்த பாயிண்ட் சொல்லுங்க மாமா, ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும் ஜனங்களுக்கு அப்படின்னா. ஸோ அவனோட ஆசையான அபிலாஷை பண்ணிக்கிறோம். அது பூர்த்தி செய்யணும்னு இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.